ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸ்ல போன 2 கிளாஸ்ல நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்த்தோம். அதாவது பணப்பாய்வு அறிக்கையை பத்தி ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அதுல எப்படி எப்படிலாம் இருக்கு, டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தட், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இயக்க நடவடிக்கை, முதலீட்டு நடவடிக்கை, நிதியளிப்பு நடவடிக்கை, அதை எப்படிலாம் நம்ம நேர்முக முறையா மறைமுக முறையா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பழைய கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை எப்படி அவங்க அதாவது எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுவோங்கிறத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கால்குலேட் த ரிசல்டிங் கேஷ் ஃப்ளோ அண்ட் ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். கீழ்காணும் தகவல்களிலிருந்து ஏற்படும் பணப்புழக்கத்தை கணக்கிட்டு பணப்புழக்கத்தின் தன்மையை குறிப்பிடும். அக்வயர்டு மிஷினரி ஃபார் 3,50,000 பை இஷ்யூவிங் செக். செக் மூலம் 3 லட்சம் மதிப்பிலான இயந்திரங்களை பெற்றனர். இப்போ செக்குங்கிறதும் என்ன சொன்னேன், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான். இப்போ அதுல வாங்கினாலும் உண்டு தான். அப்போ அக்வயர்டு மிஷினரி ஃபார் 3,50,000 மிஷினரி, அதாவது இயந்திரம் வாங்கியிருக்காங்க. அது எதுல வரும், முதலீட்டு நடவடிக்கையில வரும். அப்போ இயந்திரம் வாங்கினா பணம் வெளியில போகும். அப்போ பணம் வெளியில போனா கேஷ் அவுட்ஃப்ளோ. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல அவுட்ஃப்ளோ 3 லட்சம். இதுக்கு ஆன்சரு 1. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸ் while preparing கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பணப்புழக்க அறிக்கை தயாரிக்கும் போது கீழ்காணும் வரிசைகளை சரியான வரிசையில் அமைக்கவும். நம்ம இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிங் பார்த்தோம், அப்புறம் ஃபைனான்சிங் பார்த்தோம். இதுல நம்ம அதாவது மறைமுக முறை பார்த்தோம் இயக்க நடவடிக்கையில, அப்புறம் முதலீட்டு நடவடிக்கை பார்த்தோம், அதுக்கப்புறம் நிதியளிப்பு நடவடிக்கை பார்த்தோம். இப்போ அதை வச்சு இதுல எப்படி நம்ம பண்றது அப்படின்னா, நம்ம இயக்க நடவடிக்கையில மறைமுக முறை பார்த்தோம். அந்த ஃபார்மேட்டை நான் போன தட்டியே உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன். அந்த மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா இதுல நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுல என்ன வரும், இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயக்க நடவடிக்கை நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இது எங்க வரும், இயக்க நடவடிக்கையில இருந்து நிகர பணப்பாய்வு. இது ஆப்ரேட்டிங், அதாவது இயக்க நடவடிக்கையில மறைமுக முறையில லாஸ்டா வராது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு இதுல ஏதாவது அப்படின்னா, கால்குலேட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ் இன் ஒர்க்கிங் நோட்டு. அதாவது பணிக்குறிப்பில் வரி மற்றும் அசாதாரண பொருட்களுக்கு முன் நிகர லாபத்தை கணக்கிடுதல். அப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். 2வது நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இயக்க நடவடிக்கையிலிருந்து நிகர பணப்பாய்வு. இதை ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸை நான் ஏன்னு வச்சுக்க சொன்னேன்னா, அப்போ பி என்ன வச்சிருந்தீங்க, முதலீட்டு நடவடிக்கை, அதாவது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், இது பி. அப்போ சி வந்து ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது நிதியளிப்பு நடவடிக்கையிலிருந்து பணப்புழக்கம். இப்போ நம்ம வரிசையை அரேஞ்ச் பண்றோம், டி ஏ சி பி. இதுக்கு ஆன்சர் அதுதான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் இன் கரெக்ட் ஆர்டர் வித் ரெஃபரன்ஸ் டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பணப்புழக்க அறிக்கை சம்பந்தமாக கீழ்காணும் நடவடிக்கைகளை சரியான வரிசையில் அமைக்கவும். இதை எப்படி அமைப்பாங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இன்கம் டேக்ஸ் பெய்டு, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ், அதாவது வருமான வரி செலுத்தப்பட்டது, வரி மற்றும் அசாதாரண பொருட்களுக்கு முன் நிகர லாபம், சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நிலையான முதலீடுகள் விற்பனை, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், பணி மூலதன மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம், ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டிபெஞ்சர்களின் மீட்பு. இதுல சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிலையான முதலீடுகள் விற்பனை, இது எதுல வரும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல, முதலீடுல வரும். அப்ப அது என்னது, நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா ஏபிசின்னு 3 பார்த்தோம், அதுல அது பி. ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், டிபெஞ்சர்கள் மீட்பு, அப்போ அது எந்த இதுல வரும், நிதியளிப்பு நடவடிக்கை, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். அப்போ ஏபிசியில அதை சின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இது, அதாவது ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ்க்கு முன்னாடி சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அதாவது டிபெஞ்சர் மீட்பு முன்னாடி நிலையான முதலீடுகள் விற்பனை வரும். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 3 வருமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். இன்கம் டேக்ஸ் பெய்டு எங்க வரும், அதாவது வருமான வரி செலுத்துறது லாஸ்டா நம்ம கழிச்சோம், ஞாபகம் இருக்குமா. அப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி வருது. இப்போ அதுக்கும் முன்னாடி என்ன வரும் அப்படின்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதாவது பணி மூலதன மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம். அப்போ அதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ், அதாவது வரி மற்றும் அசாதாரண பொருட்களுக்கு முன் நிகர லாபம். இதை வந்து நீங்க இன்டைரக்ட் மெத்தட், அதாவது மறைமுக முறையோட ஃபார்மேட்டை நான் உங்களை எழுத சொன்னேன். அதை எழுதியிருந்தீங்கன்னா, அதை எழுதி மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுல எது வரும்னா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம், வரி மற்றும் அசாதாரண பொருட்களுக்கு முன் நிகர லாபம். அதுலேருந்து நம்ம அதாவது வரிக்கு நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்போம், ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருப்போம்னு சொன்னேன். அதை ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ், அதாவது
அசாதாரண செலவுகள், அது செலவா இருக்கலாம், வருவாயா இருக்கலாம், அதை ஆடோ லெஸ்ஸோ பண்ணுவோமா, அது பண்ணி வர்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதாவது பணி மூலதன மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம். அதுல இருந்து என்ன பண்ணுவோம், ஒர்க்கிங் கேபிட்டல் ஏதாவது சேஞ்சஸ் ஆனா அதை அதுல ஆடோ லெஸ்ஸோ பண்ணுவோம். என்ன ஆடோ லெஸ்ஸோ, இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட், அதை ஆட் பண்ணுன்னு சொல்லுவோமா. அதாவது நிலையான பொறுப்பு அதிகரிச்சாலோ, நிலையான சொத்து கழிஞ்சாலோ, குறைஞ்சாலோ நம்ம அதை ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் இன் கரண்ட் அசெட், டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ், அதாவது நடப்பு சொத்து அதிகரிச்சாலோ இல்லை நடப்பு பொறுப்பு கம்மியானாலோ அதை கழிச்சுப்போன்னு சொன்னோமா. அப்போ ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம்ஸ், வரி மற்றும் அசாதாரண பொருட்களுக்கு முன் நிகர லாபம். அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், பணி மூலதன மாற்றங்களுக்கு முன் இயக்க லாபம். அதுல இருந்து என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணிப்போம். அப்போ வருமான வரி செலுத்தப்பட்டது 3வது இடத்துல வரும். இப்போ 4வது இடம் சேல் ஆஃப், இது 3 சேர்த்தது ஏன்னு வருமா. ஃபர்ஸ்ட் நம்ம 3 சொன்னதை சேர்த்தா ஏன்னு வருமா, ஆப்ரேட்டிங் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கடைசியா வரும். ஓகேவா, அது ஏ. அதுக்கப்புறம் பி என்ன அப்படின்னா நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சேல் ஆஃப் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ நிலையான முதலீடுகளை விற்பனை. இப்போ அது 4வது இடத்துல இங்க வந்துடும். அதுக்கப்புறம் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், இது என்ன சொன்னோம், சின்னு சொன்னோமா. இப்போ அது 5வது இடம். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட் பி, அடுத்தது டி, அதுக்கப்புறம் ஏ, அப்புறம் சி, அப்புறம் இ. ஓகேவா. அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் an enterprise helps to ascertain, ஒரு நிறுவனத்தின் பணப்புழக்க அறிக்கை உதவுவது எதனை தீர்மானிக்கிறது, லிக்விடிட்டியா, சால்வன்சியா, ப்ராஃபிட்டபிலிட்டியா, டேர்ன் ஓவரா, நீர்மையா, கடனுரி அதாவது கடன் திறனா, லாபத்திறனா, விற்று முதலான்னு பத்தி கேட்கிறாங்க. இதுல நம்ம கேஷ் ஃப்ளோ எதை பத்தி பேசுது, நீர்மையை பத்தி, லிக்விடிட்டியை பத்தி பேசுது. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் கிளாசிஃபைட் அண்டர், வருமான வரி செலுத்துறது எதுல சொன்னேன், இயக்க நடவடிக்கை. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பெய்டு பை த கம்பெனி ஆன் சேல் ஆஃப் லேண்ட் ஹெல்ட் ஆஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நிறுவனத்தால் முதலீட்டாக வைத்திருந்த நிலத்தை விற்பனை செய்தால் செலுத்தப்பட்ட மூலதன லாப வரி. இப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்னன்னு பாக்குறோம். கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னா என்ன, இதை நீங்க யூஜில டாக்ஸ் பேப்பர்ல படிப்பீங்க. ஓகேவா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அதாவது வருமான வரி பேப்பர்ல படிப்பீங்க. கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம டாக்ஸ் கட்டணும்னா அது கேபிட்டல் கெயின் டாக்ஸ், நம்ம முதலீட்டுக்காக வரி செலுத்தணும்னா அதுதான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எதுல வரும், அது எதுல, இப்ப என்ன சொன்னேன், முதலீட்டு நடவடிக்கை. அப்போ அவுட்ஃப்ளோ அண்டர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், முதலீட்டு நடவடிக்கையின் கீழ் பண வெளியேற்றம். ஆப்ஷன் பி இதுக்கு ஆன்சர். அடுத்தது while computing cash from operating activities which of the following will not be considered while calculating the net profit, இயக்க நடவடிக்கையிலிருந்து பணத்தை கணக்கிடும் போது நிகர லாபத்தை கணக்கிடுவதில் பின்வருவனவற்றில் எது கருதப்படாதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா, இதுல எது நம்ம நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தோம்ல, அதுல எது இதுல வராதுன்னு கேட்கிறாங்க. இப்போ எதெல்லாம் வராது, இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் கிரெடிட்டார்ஸ், கடனாளிகளின் கடன் நீண்டோர் மதிப்பில் அதிகரிப்பு. இப்போ கிரெடிட்டார்ஸ் எங்க இருப்பாங்க, லயபிலிட்டிஸ்ல இருப்பாங்க, அதாவது பொறுப்புல இருப்பாங்க. அப்போ அவங்க எதுல வருவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். அது இப்போ நடப்பு பொறுப்பு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட்ல இருந்து ஆட் பண்ணிப்போம். அப்போ இவங்க இந்த இதுக்கு அதாவது இந்த இதுல வருவாங்க. டிக்ரீஸ் இன் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், முன்பணம் பெறப்பட்ட வருமானத்தில் குறைவு. இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்னா என்ன, நம்ம முன்னாடியே ஒரு பணத்தை பெற்றுறோம். இப்போ இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், முன்கூட்டியே ஒரு பணத்தை பெறுறோம் அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க, அவங்களும் கரண்ட் லயபிலிட்டிஸ்ல இருப்பாங்க, அதாவது நடப்பு பொறுப்புல இருப்பாங்க. ஏன் அவங்க நடப்பு பொறுப்புல வச்சிருக்காங்கன்னு யாராவது ஒரு தாட்டி யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ எனக்கு 31/3/2026 ஒரு பணம் வரணும், அவங்க இன்னைக்கே எனக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அன்னைக்கு தேதியில தான் அது எனக்கான வருமானம், இப்போ கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு இன்னையிலேருந்து அன்னை வரைக்கும் அவங்க என்னைக்கு கேட்டாலும் நான் அந்த பணத்தை திருப்பி அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதனால அவங்க நடப்பு பொறுப்புல இருக்காங்க, அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ்ல இருக்காங்க. ஓகேவா, அன்னைய தேதியில தான் எனக்கு அது இன்கம். ஸோ நடப்பு பொறுப்பு கம்மியாகுது, அப்போ நம்ம இதுல நெட் ப்ராஃபிட்ல இருந்து லெஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இதுவும் இதுல வருவான். அடுத்தது டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி, சரக்கின் மதிப்பில் குறைவு. இன்வென்ட்ரி நம்மள்ட்ட இருப்பு சரக்குல குறைஞ்ச அது எங்க இருக்கும்,
நடப்பு சொத்துல இருக்கும். நடப்பு சொத்து குறையுது, அதாவது கரண்ட் அசெட்ல இருப்பாங்க. அவன் டிக்ரீஸ் ஆனா நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம ஆட் பண்ணிப்போம் நெட் ப்ராஃபிட்ல இருந்து. அப்போ இவனும் வருவான். இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் பேட்டன்ட், காப்புரிமையின் மதிப்பில் அதிகரிப்பு. காப்புரிமைனா என்ன, யாருக்கா தெரியுமா? பேட்டன்ட் தான். பேட்டன்ட் தான் என்னன்னா, இப்போ ஒரு பொருளை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா நான் என் பேர்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவேன். அதுக்கு பேர் தான் பேட்டன்ட். இப்போ அந்த பொருளை என்னைய மாதிரியே யாரும் தயாரிக்க கூடாது. தயாரிச்சாங்கன்னா ஏ, அதாவது ஏ மூலியமா தான் தயாரிக்கணும். அதுக்கு எனக்கு பணம் அவங்க தரணும். இப்போ ரீசெண்டா கூட இளையராஜா அவர் பாட்டை திருடிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாரு, ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த பாட்டுக்கு அவர் பேட்டன்ட் வச்சிருந்திருக்காரு. இப்போ நம்ம மூவி எல்லாம் பாக்குறோம், அதாவது சினிமா எல்லாம் பாக்குறோம், கதையை திருடிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. எப்படி கதையை திருடிட்டாங்கன்னு சொல்லி அவங்க எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னா, அந்த கதையை அவன் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பான். ரிஜிஸ்டர் பண்ணி அவன் பேர்ல பேட்டன்ட் வாங்கி வச்சிருப்பான். அப்போ காப்புரிமைங்கிறது எங்க வரும்? அசட்ல வரும். அது வந்து லாங் டேர்ம் அசட், அதாவது நீண்ட கால சொத்து அது. அப்போ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுல வராது. அப்போ டிங்கிறது ஒரு ஆன்சர். அடுத்தது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், பங்குகள் வெளியீடு. பங்குகள் வெளியிட்டா அது எதுல வரும்னு சொன்னேன், ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், நிதியளிப்பு நடவடிக்கை. அப்போ அதுவும் ஒரு ஆன்சர். இந்த ரெண்டும் ஆப்ரேட்டிங்ல வராது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி மற்றும் இ. Consider the following facts with regard to cash flow statement and identify the correct statement. பணப்புழக்க அறிக்கை குறித்த பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான கூற்றுகளை அடையாளம் காணவும். ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் லேண்ட் வில் அப்பியர் அண்டர் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். நிலம் விற்பனையில் கிடைத்த தொகை முதலீட்டு நடவடிக்கையின் கீழ் தோன்றும். கரெக்டா? கரெக்ட். நம்ம லேண்டை விற்கிறோம், அப்போ பணம் வெளியில போகுது. லேண்டை விற்கிறது, லேண்டுங்கிறது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அதை விற்கிறோம். அப்போ அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது முதலீட்டு நடவடிக்கையில வரும். டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் ஆடட் டு த நெட் ப்ராஃபிட் டு கம்ப்யூட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். சரக்குகளின் மதிப்பில் குறைவு நிகர லாபத்துடன் சேர்க்கப்பட்டு இயக்க நடவடிக்கையிலிருந்து பணப்புழக்கம் கணக்கிடப்படுகிறது. கரெக்டா? ஆமா, கரெக்ட். இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் into equity shares involve issue of equity shares and shown under financing activities. டிபெஞ்சர்களை பங்குகளாக மாற்றுவது பங்குகள் வெளியீட்டை உள்ளடக்கியது மற்றும் நிதியளிப்பு நடவடிக்கைகளின் கீழ் காட்டப்படும். அப்படியா? இதுல முதல்ல நம்ம கேஷ் ஐட்டம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பத்தி பாக்குறோம். இப்போ இதுதான் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா நான் என்ன பண்றேன், இதுல இந்த சியோட மீனிங் என்னன்னு நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றோம். இங்க நம்ம கடனீட்டு பத்திரம்னு வச்சிருப்போம், டிபெஞ்சர்னு. இங்க ஷேர் கேபிட்டல்னு வச்சிருப்போம். இப்போ இங்க இருக்கிற டிபெஞ்சரை தூக்கி நான் ஷேர் கேபிட்டல்னு மாத்துறேன். அதாவது வேல்யூ அதே தான், நான் பேரை மட்டும் மாத்துறேன். அப்படி இருக்கிற போது பணப்புழக்கம் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ இதுக்கான ஆன்சர். அப்புறம் டிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் as collateral securities are shown under investing activities. ஈடுகளாக டிபெஞ்சர்களை வெளியிடுதல் முதலீட்டு நடவடிக்கையின் கீழ் காட்டப்படும். இப்போ கொலாட்ரல் செக்யூரிட்டிஸ்னா என்ன? நம்ம ஒரு பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல லோன் கேட்டா என்ன கேட்கறாங்க, செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ இவன் என்ன சொல்றான், டிபெஞ்சரை செக்யூரிட்டியா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இதுல ஏதாவது பணப்புழக்கம் நடந்திருக்கா? அவன் திருப்பி பணம் வாங்கினானா, ஷேர் வாங்கினானா, டிபெஞ்சர் வாங்கினானா, அதை பத்திலாம் அவன் எதுவுமே சொல்லல. நான் டிபெஞ்சர் இஷ்யூ, அதாவது டிபெஞ்சரை வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டியா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றான். இதுல பணப்புழக்கம் எதுவும் இல்லை. இப்போ இதுவும் ஒரு ஆன்சர். அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெய்டு இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆபரேஷன் டு கம்ப்யூட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். அதாவது செலுத்தப்பட்ட வருமான வரி இயக்க நடவடிக்கையிலிருந்து உருவான பணத்திலிருந்து கழிக்கப்பட்டு இயக்க நடவடிக்கைகளிலிருந்து பணப்புழக்கம் கணக்கிடப்படும். அப்படியா? ஆமா. இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம லாஸ்டா வருமான வரியை லெஸ் பண்ணிப்போம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சியும் டியும் தான். அடுத்தது which of the following items will be added to the net profit while calculating cash flow from operating activities. இயக்க நடவடிக்கையிலிருந்து பணப்புழக்கம் கணக்கிடும் போது பின்வரும் எந்த ஒரு உருப்படிகள் நிகர லாபத்துடன் சேர்க்கப்படும்? இதை எதுல ஆட் பண்ணுவாங்கன்னு எதெல்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ல, அதாவது நம்ம இன்டைரக்ட் மெத்தட்ல கண்டுபிடிப்போம்ல, அதுல எதெல்லாம் நெட் ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணுவாங்கன்னு கேட்கறாங்க. எதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க? இன்க்ரீஸ் இன் கிரெடிட்டாஸ்,
அதாவது கடன் ஈந்தோர், இது கடன் ஆளிகள்னு இருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழ்ல. கடன் ஈந்தோர், கடன் ஈந்தோர் அதிகரிச்சிருக்காங்க. கடன் ஈந்தோர் எங்க இருப்பாங்க, கிரேட்டாஸ் எங்க இருப்பாங்க, அவங்க நடப்பு பொறுப்புல இருப்பாங்க, அதாவது கரண்ட் லயபிலிட்டிஸ்ல இருப்பாங்க. இப்போ கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும். அப்ப இந்த ஆன்சர். அடுத்து இன்க்ரீஸ் இன் பேட்டர்ன், காப்புரிமை அதிகரிப்பு. காப்புரிமை எங்க வரும்னு நான் சொன்னேன், அது வந்து முதலீட்டு நடவடிக்கை, அப்போ இவன் வரமாட்டான். அடுத்தது டிக்ரீஸ் இன் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், முன்கூட்டியே செலுத்தப்பட்ட செலவுகள். இவன் எங்க இருப்பான், நடப்பு சொத்துல இருப்பான். ஏன் இவன் நடப்புல சொத்துல இருக்கான், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஏன் கரண்ட் அசெட்ல வச்சிருக்காங்க, யாருக்கா தெரியுமா? நான் முன்னாடி முன்கூட்டியே பெற்ற வருமானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம நான் வந்து 31/3/2026 ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும். என்கிட்ட இன்னைக்கே காசு இருக்கு, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா, நான் அந்த டேட் வரைக்கும் அதை எப்ப வேணா நான் திருப்பி வாங்கிக்கலாம் அவன்கிட்ட. எனக்கு அன்னைக்கு தான் நான் கொடுக்கணும். நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், நான் எப்ப வேணா அவன்கிட்ட வாங்கி நான் திருப்பி கூட அன்னைக்கு கொடுத்துப்பேன். இதுக்கு நீங்க நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா, உங்க அப்பா அம்மா இப்ப நாளைக்கு அதாவது ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஒரு டூர் போறீங்க, உங்க ஸ்கூல்ல ஒரு டூர் அரேஞ்ச் பண்றாங்க, நீங்க டூர் போறீங்க. இன்னைக்கே உங்க அப்பாட்ட காசு இருக்குன்னு சொல்லி உங்க அப்பா உங்கள்ட்ட பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அதாவது நீங்க ஒரு வாரம் கழிச்சுதான் உங்களுக்கு அந்த காசு தேவை. ஆனா உங்க அப்பா இன்னைக்கே கொடுக்குறாரு அப்படின்னா உங்கள்ட்ட அந்த காசு இருக்கும். அவரு இப்போ நாளைக்கு எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்கிட்ட கொடுத்துடுறா, நான் உனக்கு அடுத்த நாள் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட இருந்து வாங்கலாமா, வாங்கலாம். அப்ப அதுதான் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். ஓகேவா, அதை வந்து பிசினஸோட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்ரீஸ் இன் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் அதாவது முன்கூட்டியே செலுத்திய செலவுகள். இது எங்க இருக்கும்னு சொன்னேன், நடப்பு சொத்துல கரண்ட் அசெட்ல இருக்கும். கரண்ட் அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம் இன் ப்ராஃபிட்டோட. அப்போ இவனும் ஒரு ஆன்சர். அடுத்தது இன்க்ரீஸ் இன் ஷேர் கேபிட்டல், பங்கு மூலதனத்தில் அதிகரிப்பு. பங்கு மூலதனம் எங்க வரும், அது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ், அப்போ இவன் கிடையாது. இன்க்ரீஸ் இன் பில்டிங், கட்டிடங்கள் மதிப்பு அதிகரிக்குது, அப்போ அவன் எங்க வருவான், அவன் முதலீட்டு நடவடிக்கையில வருவான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல வருவான், அப்போ அவனும் கிடையாது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்போனா, ஏவும் சியும் மட்டும்தான். அடுத்தது ஐடென்டிஃபை த ஐட்டம் தட் இஸ் ட்ரீட்டட் அஸ் நான் கேஷ் while preparing cash flow statement as per AS3 under indirect method. AS3 படி பணப்புழக்க அறிக்கையை தயாரிக்கும் போது பணம் இல்லாத உருப்படிகள் நான் கேஷ் ஐட்டம் எதுன்னு கேட்கறாங்க. குட்வில் பர்ச்சேஸ் பண்றோம், குட்வில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வெளியில போகுமா, பணப்புழக்கம் இருக்கா அப்படின்னா இருக்கு. குட்வில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் வெளியில போகும். ஆமா, இந்த குட்வில்ங்கிறாங்களே, நல்ல நட்பெயருங்கிறாங்களே, அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? அப்படின்னா என்னன்னா, இப்போ நற்பெயருங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சரவணபவன் ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்க போய் சாப்பிட்டா சாப்பாடு சூப்பரா இருக்கும்பா அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் நற்பெயர். அதை எப்படி பணமா மதிப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ சரவணபவன்ல எனக்கு சரவணபவனுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவன் விற்கிறான்னு வச்சுக்கோங்க, 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறான் சாப்பாடெல்லாம். அப்போ அப்படி இருக்கிறவன் அந்த பிசினஸ வேற ஒருத்தட்ட விற்கிறான். விற்கும் போது என்ன ஆகும், அதோட அதாவது புக் வேல்யூ, அந்த இப்போ எனக்கு ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட வேல்யூவே 80 லட்சம் தான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பிசினஸோட வேல்யூவே 80 லட்சம். ஆனா அவன் 1 கோடி கேட்கிறான். நீங்க சரவணபவன் 1 கோடி கொடுத்து வாங்குவீங்களா? கண்டிப்பா வாங்குவீங்க. ஏன்? ஏன்னா அந்த பேரு, அதுதான் குட்வில். இப்போ 80 லட்சத்துல இருந்து 1 கோடி இருக்கா, ஏன் அந்த 20 லட்சம் எக்ஸஸா கொடுக்குறீங்களா, அதுதான் குட்வில். அப்படிதான் கால்குலேட் பண்ணுவாங்க குட்வில்ல. ஓகேவா, நற்பெயரை அப்படிதான் கால்குலேட் பணமா மாத்துவாங்க. இப்போ குட்வில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் வெளியில போகுது, அப்போ அது கேஷ் ஆக்டிவிட்டிஸ் தான். இந்த டெஃபர்ட் டாக்ஸ்க்கு லாஸ்டா வரும் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட், அதாவது கடனீட்டு பத்திரங்களுக்கான வட்டி. நம்ம கொடுக்கறதாகவும் இருக்கட்டும், வாங்குறதாகவும் இருக்கட்டும், அதுல பணப்புழக்கம் இருக்கு. அப்புறம் டிவிடெண்ட் பெய்டு, செலுத்தப்பட்ட ஈவுத்தொகை. ஈவுத்தொகை செலுத்தும் போது பணம் வெளியில போகுது, அப்போ அதுவும் பண நடவடிக்கை தான். இந்த டெஃபர்டு டாக்ஸ் அதாவது தள்ளிப்பட்ட வரிகள். டெஃபர்டு டாக்ஸ்ங்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, அவன் ஒரு விதம், அதாவது அவன் வந்து தேய்மானம் நீ இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் போடணுங்கிறான். இன்கம் டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, வருமான வரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் நீ தேய்மானம் அதாவது டிப்ரிசியேஷன் இத்தனை பெர்சன்டேஜ் தான் போடணுங்கிறான். இப்போ ரெண்டுத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை தூக்கி நான் பேலன்ஸ் ஷீட்ல போட்டுப்பேன்.
இப்போ எனக்கு அதாவது வருமான வரியில 15 ரூபா டிப்ரிசியேஷன் வருது. கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம ரெண்டு விதமாவும் டிப்ரிசியேஷன் போடணும். ரெண்டு விதமா டிப்ரிசியேஷன் போட்டு ரெண்டுத்துக்குமே டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். நீங்க இதை இன்கம் டாக்ஸ் பேப்பர்ல யூஜில படிப்பீங்க. இப்போதைக்கு டெஃபர்ட் டாக்ஸ்னா என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. கம்பெனிஸ் ஆக்ட்ல நான் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறேன், 10 ரூபா வருது, அதுக்கு நான் டாக்ஸ் போடுறேன், எனக்கு 5 ரூபா டாக்ஸ் வருது. ஓகேவா? இன்கம் டாக்ஸ்ல அதாவது வருமான வரியில 15 ரூபா டிப்ரிசியேஷன் வருது, தேய்மானம் 15 ரூபா வருது, அதுக்கு நான் டாக்ஸ் போடுறேன், எனக்கு 8 ரூபா டாக்ஸ் வருது. அப்போ 8 ரூபால இருந்து 5 ரூபா டிஃபரன்ஸ் வருதா? இந்த 3 ரூபாயை தூக்கி நான் பேலன்ஸ் ஷீட்ல அசட்லயோ இல்ல லயபிலிட்டியோ, அதை நீங்க யூஜி வரும்போது கத்துப்பீங்க. அசட்லயோ இல்ல லயபிலிட்டிலயோ போடுவீங்க. இப்போ அசட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 ரூபா. ஏன்? நம்மளுக்கு கம்பெனிஸ் ஆக்ட்ல டிப்ரிசியேஷன் கம்மியா வந்திருக்கு, இன்கம் டாக்ஸ்ல டிப்ரிசியேஷன் அதிகமா வந்திருக்கு. ஸோ அசட்ல 3 ரூபா போடுறீங்க. இப்போ எனக்கு அடுத்த வருஷம் கம்பெனிஸ் ஆக்ட்ல டிப்ரிசியேஷன் 15 ரூபா வருது, இன்கம் டாக்ஸ்ல டிப்ரிசியேஷன் 10 ரூபா வருது. அப்படின்னா இந்த 3 ரூபா அங்க கழிஞ்சிரும் அடுத்த வருஷம். ஸோ இது இதுல பணம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம அதாவது அந்த டிஃபரன்ஸை தான் தூக்கி நம்ம பேலன்ஸ் ஷீட்ல போடுறோம், இருப்பாய்ல போடுறோம். ஸோ இது நான் கேஷ் ஐட்டம். இப்போ ஆன்சரு பி தான் இருக்கு, டெஃபர் டாக்ஸ், அதாவது தள்ளப்பட்ட வரிகள். நெக்ஸ்ட், the following is an extract of a balance sheet. Goodwill as at 31st March 2023 rupees 6 lakh, as at 31st March 2022 rupees 4 lakh. Land and building as at 31st March 2023 15 lakh, as at 31st March 2022 10 lakh. Additional information, goodwill amortized during the year 1.5 லட்சம். அதாவது பின்வரும் இருப்பு நிலை குறிப்பின் சுருக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல எண்ணம், அதாவது 31 மார்ச் 2022 அன்னைக்கு 4 லட்சம் ரூபா இருந்திருக்கு. 31 மார்ச் 2023 அன்னைக்கு 6 லட்சமா இருக்கு. நிலம் மற்றும் கட்டிடம் 31 மார்ச் 2022 அன்னைக்கு 10 லட்சமா இருந்திருக்கு. 31 மார்ச் 2023 அன்னைக்கு 15 லட்சமா இருக்கு. கூடுதல் தகவல், ஆண்டில் நல்லெண்ணுக்கான தணிக்கை, அதாவது அமார்டைஸ் பண்றது 1.5 லட்சம். இந்த அமார்டைசேஷன்னா என்னன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். அமார்டைசேஷன்னா என்ன? நான் பேலன்ஸ் ஷீட்ல போட்டிருப்பேன், அதை வருஷம் செலவா காமிப்பேன். அப்போ எனக்கு ஓப்பனிங்ல குட்வில், அதாவது நற்பெயர் எவ்வளவு இருந்துச்சு? 4 லட்சம் ரூபா இருந்துச்சு. இதுல இருந்து இந்த வருஷத்துக்கான அமார்டைசேஷனை கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு எவ்வளவு வருது? 2.5 லட்சம் இருக்கும் எனக்கு. அப்போ 2.5 லட்சம் தான் இருக்கணும். 2.5 லட்சமா இருக்க வேண்டியது 6 லட்சமா இருக்கு. அப்போ என்ன பண்ணிருப்பாங்க? எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2.5 லட்சத்துல இருந்து 6 லட்சத்தை கழிச்சோன்னா 3.5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 3.5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா என்ன ஆகும்? இது அவுட்ஃப்ளோ மைனஸ்ல வரும். அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங் அசட் 31st மார்ச் 2022 10 லட்சம் ரூபாய் எனக்கு ஓப்பனிங்ல இருக்கு. லேண்ட் அண்ட் பில்டிங் 15 லட்சமா க்ளோசிங்ல இருக்கு. அப்போ என்ன ஆயிருக்கு? 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. பர்ச்சேஸ் 5 லட்சம் ரூபாய்க்கு பண்ணா என்ன ஆகும்? பணம் வெளியில போகும், அதுவும் அவுட்ஃப்ளோ தான். ஓகேவா? அப்போ 3.5 லட்சம் பிளஸ் 5 லட்சம், ஆன்சர் 8.5 லட்சம். புரியுதா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். செலக்ட் த அமௌண்ட் ஆஃப் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2023. மிஷினரி as on 1st April 2022 50,000. மிஷினரி 50,000 இருக்கு ஓப்பனிங்ல. மிஷினரி க்ளோசிங் 60,000 இருக்கு. டியூரிங் த இயர், அதாவது இயந்திரத்தோட விலை ஓப்பனிங்ல 50,000 இருக்கு, க்ளோசிங்ல 60,000 இருக்கு. ஆண்டில் நடந்தவை 25,000 அசல் விலையுள்ள ஒரு இயந்திரம், 15,000 திரட்டு தேய்மானத்துடன் அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷனோட 15,000 10,000 ரூபாய்க்கு பொருளை வித்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னா 50,000 ரூபாய் ஓப்பனிங்ல இருந்துச்சா? 50,000 ஓப்பனிங்ல இருந்துச்சு. அதுல 25,000 மதிப்புள்ள பொருளை வித்துட்டாங்க. அப்போ எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 25,000 இருக்கும். இப்போ இது 25,000 இருக்கிறது 60,000 மாறி இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி 35,000 வந்துச்சு அப்படின்னா 60,000 இருந்து 25,000 கழிச்சோம்னா 35,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது கேஷ் அவுட்ஃப்ளோ மைனஸ் 35,000. இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் 25,000 மதிப்புள்ள பொருளை வித்துட்டோம். எவ்வளவுக்கு வித்திருக்கோம்? எப்படி வித்திருக்கோம் அப்படின்னா அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷன் 15,000 இருந்துச்சு. நான் என்னன்னு சொன்னேன்? அக்குமுலேட்டட் டிப்ரிசியேஷனா நான் விற்கும் போது கழிச்சுப்பேன். அப்படின்னா புக் வேல்யூ 25,000 நம்ம புக் வேல்யூல இருக்கு. டிப்ரிசியேஷன் 15,000 அக்குமுலேட்டட் ஆயிருக்கு.
அப்போ அதை கழிச்சோன்னா 10,000 ரூபாய் நம்மளோட ஒரிஜினல் புக் வேல்யூ, அதாவது புத்தக மதிப்பு, ஒரிஜினல் புத்தக மதிப்பு 10,000 ரூபாய். இப்போ எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 10,000 ரூபாய்க்கு தான் வித்திருக்காங்க. இதுல லாபமும் இல்ல, நட்டமும் இல்ல. அப்போ 10,000 ரூபாய்க்கு வித்தா என்ன ஆகும்? பணம் 10,000 ரூபாய் உள்ள வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு இன்ஃப்ளோ. இப்போ 35,000 இருந்து 10,000 கழிச்சா 25,000 அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். வெளியேறி இருக்கு 25,000. இதுதான் ஆன்சர். அடுத்தது, which of the following statement is false? பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷோஸ் த ஆபரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம். லாப நட்ட அறிக்கை ஒரு நிறுவனத்தின் குறிப்பிட்ட காலத்தின் செயல்திறனை காட்டுகிறது. கரெக்டா? ஆமா. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எத்தனை வருஷத்துக்கு போடுவீங்க? ஒரு வருஷம், அந்தந்த வருஷத்துக்கு போடுவீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கான செயல்திறனை காட்டுதா? காட்டும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காட்டும். அப்போ இது ட்ரூ. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ், அதாவது பேலன்சஸ் ஆஃப் லயபிலிட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கைகளில் லாப நட்ட அறிக்கை, பொறுப்புகள் மற்றும் சொத்துக்களின் இருப்பு அறிக்கை மற்றும் பணப்புழக்க அறிக்கை ஆகியவை அடங்கும். அப்படியா? இப்போ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கைனா என்னென்ன இருக்கும்னு பார்க்க போறோம். நிதிநிலை அறிக்கையில என்னென்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்சாக்ஷன், ஜேர்னல்னா குறிப்பேடு, அடுத்தது லெட்ஜரு, பேரேடு, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸு, இருப்பாய்வு, அப்புறம் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டு, அதாவது பொருளை தயாரிக்கிறாங்கல்ல அதுக்காக போடுறது, அப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, லாப நட்ட கணக்கு, அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே அடங்குனது தான் ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நிதிநிலை அறிக்கை. அப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குங்கிறாங்க, அதாவது லாப நட்ட கணக்கு இருக்குங்கிறாங்க, லயபிலிட்டிஸ் அண்ட் அசட்டோட பேலன்சஸ் இருக்குங்கிறாங்க, பொறுப்புகள் மற்றும் சொத்துக்களோட பேலன்சஸ் இருக்குங்கிறாங்க, இருப்பாய்வு அறிக்கை, அதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே இதுல இருக்கும். அடுத்தது, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஹெல்ப்ஸ் அண்ட் அனாலிஸ்ட் டு டிரைவ் டிசிஷன். நிதிநிலை அறிக்கைகள் ஆய்வாளருக்கு முடிவெடுக்க உதவுகிறது. அப்படியா? ஆமா. அனலிஸ்ட்னா யார் யார் இருக்கலாம்? யாரெல்லாம் அனலிஸ்டா இருப்பாங்க? எதுக்கு அவங்க அனலைஸ் பண்றாங்க ஒரு கம்பெனியை? முதல்ல எதுக்கு அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்க ஷேரை வாங்குறதுக்கு, அதாவது அவங்க பங்கை வாங்குறதுக்கு, அவங்க கடனீட்டு பத்திரம் வாங்குறதுக்கு, இவங்க அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு. பேங்க்கு யாரெல்லாம் அனலிஸ்டா இருப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் பீப்புள்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பேங்க்ஸ் எல்லாருமே அனலிஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், நிதிநிலை அறிக்கை ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். அதை பார்த்துதான் அவங்க முடிவெடுப்பாங்க. அப்போ இதுவும் ட்ரூ தான். அப்போ அடுத்தது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டூ நாட் இன்க்ளூட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ங்கிறான். நிதிநிலை அறிக்கைகளில் பணப்புழக்க அறிக்கை சேர்க்கப்படுவதில்லைங்கிறான். நம்ம பி பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்? பி பாயிண்ட்ல என்னென்ன பார்த்தோம்? டிரான்சாக்ஷன், ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், அதாவது குறிப்பேடு, பேரேடு, இருப்பாய்வு, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், லாப நட்ட கணக்குகள், அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு, சொத்து மற்றும் பொறுப்போட பேலன்ஸு, அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது பணப்பாய்வு அறிக்கை. இது எல்லாமே அடங்கும்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இந்த பாயிண்ட் தான் தப்பு. ஸோ டி பாயிண்ட் தப்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. அடுத்தது, இன் கேஸ் ஆஃப் எ ஃபைனான்சியல் என்டர்பிரைஸ், இன்ட்ரெஸ்ட் பெய்ட் இஸ் கிளாசிஃபைடு அண்டர் விச் ஆக்டிவிட்டி வெல் ப்ரிப்பேரிங் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஒரு நிதி நிறுவனத்தின் விஷயத்தில் பணப்புழக்க அறிக்கை தயாரிக்கும் போது செலுத்தப்பட்ட வட்டி எந்த நடவடிக்கைக்கு கீழ் வகைப்படுத்தப்படுகிறது? நிதி நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, அதுக்கு வட்டி கொடுக்கறது, வட்டி வாங்குறதெல்லாம் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொன்னேன்னா, அப்போ அது அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இயக்க நடவடிக்கை. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் ஏ. அதுக்கப்புறம், இன் கேஸ் த நெட் ப்ராஃபிட்ஸ் மேட் டியூரிங் த இயர் பை எ கம்பெனி ஆர் 50,000 and the bills payable has increased by 10,000 during the year, then the cash flow from operating activities for the company will be. ஒரு நிறுவனம் ஆண்டில் ஈட்டிய நிகர லாபம் 50,000, மற்ற ஆண்டில் செலுத்த வேண்டிய பில்ஸ் பேயபிள் 10,000 அதிகரித்துள்ளது எனில் அந்த நிறுவனத்தின் இயக்க நடவடிக்கையிலிருந்து ஏற்படும் பணப்புழக்கம். நெட் ப்ராஃபிட் 50,000 இருக்கா? பில்ஸ் பேயபிள், அதாவது செலுத்த வேண்டிய தொகை, அதாவது சப்ளையருக்கு செலுத்த வேண்டிய தொகை,
இது எங்க வச்சிருப்போம் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கரண்ட் லயபிலிட்டிஸ் நடப்பு பொறுப்புல வச்சிருப்போம். நடப்பு பொறுப்பு அதிகரிச்சா என்ன பண்ணுவோம், அதை ஆட் பண்ணிப்போம். அப்போ 50,000 பிளஸ் 10,000 60,000 இதுக்கு ஆன்சர். அடுத்தது ஐடென்டிஃபை த அமௌண்ட் ஆஃப் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ் அந்த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். கீழ்காணும் தகவல்களின் அடிப்படையில் நிதி அளிப்பு நடவடிக்கையிலிருந்து நிகர பணப்புழக்கத்தின் அளவை கண்டறியவும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஸ் அட் 1/4/2022 28 லட்சம். 31/3/2023 அப்ப 35 லட்சம். அதாவது பங்கு மூலதனம் 1/4/2022 28 லட்சமா இருக்கு. 31/3/2023 35 லட்சமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு, 7 லட்சம் பணம் உள்ள வந்திருக்கு. ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதுக்கு 7 லட்சம் எக்ஸ்ட்ராவா உள்ள வந்திருக்கு பணம். ஓகேவா? அப்போ இது பிளஸ்ல இருப்போம். இந்த இடத்துல பாருங்க, 1/4/2022 வங்கி கடன் 12 லட்சமா இருந்திருக்கு. 31/3/2023 அப்ப 5 லட்சமா இருக்கு. அப்போ என்ன இருக்கும், வங்கி கடனை நம்ம திருப்பி செலுத்தி இருப்போம். எவ்வளவு செலுத்தி இருக்கோம், 7 லட்சம் செலுத்தி இருக்கோம். 7 லட்சம் செலுத்தும் போது என்ன ஆகும், பணம் வெளியில போயிருக்கும். அப்ப இவன் மைனஸ். இந்த ரெண்டும், இந்த பிளஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சா. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேங்க் லோன் ரைசர் டியூரிங் த இயர். ஆண்டில் எடுக்கப்பட்ட புதிய வங்கி கடன் எவ்வளவு இருக்கு, 2 லட்சம். அப்போ இதுக்கான ஆன்சர், அப்போ 2 லட்சம் என்ன இருக்கும், பணம் உள்ள வந்திருக்கும். அப்போ 2 லட்சம் கேஷ் இன்ஃப்ளோ, பணம் 2 லட்சம் உள்வரவு. இதுக்கான ஆன்சர். அடுத்தது டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃபைனான்சிங் கம்பெனி டீலிங் இன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். அதாவது பங்குகள் மற்றும் டிபெஞ்சர்களில் வணிகம் செய்யும் ஒரு நிதி நிறுவனத்திற்கு கிடைத்த ஈவுத்தொகை எந்த வகையான நடவடிக்கை ஆகும். இப்போ அந்த ஃபைனான்சியல் கம்பெனி நிதி நிறுவனம் வந்து அவங்களோட வேலையே பங்கு வாங்கி விற்கிறது தான். பங்கு கடனீட்டு பத்திரம் வாங்கி விற்கிறது, அதாவது ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸை வாங்கி விற்கிறது. அவங்க அதுல தான் ட்ரேட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது டே டு டே ஆக்டிவிட்டிஸ். அப்போ பங்கு வாங்கி வைக்கும் போது அவங்களுக்கு என்ன வரும், ஈவுத்தொகை வரும், வட்டி வரும். அப்போ அது அவங்களோட இயக்க நடவடிக்கை, அவங்களோட ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். இது நிதி நிறுவனம் அவங்களோட வேலையே பங்கு வாங்கி விற்கிறது அப்படிங்கிறதுனால இது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். அவங்க வேலை பங்கு வாங்கி விற்கிறது இல்ல, அவங்க வேலை வேற ஏதோ வேலை. அவங்க பங்கு வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இவங்களோட வேலையே ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் வாங்கி விற்கிறது தான். இவங்களோட வேலையே, அதாவது இந்த நிதி நிறுவனத்தோட வேலையே பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்களை வாங்கி விற்கிறது தான். அதுல இருந்து ஈவுத்தொகை பெற்றாங்கன்னா, டிவிடெண்ட் பெற்றாங்கன்னா, அப்போ அது அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது ஐடென்டிஃபை த ஆக்டிவிட்டி தட் ரிசல்ட்ஸ் இன் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். பின்வருவனவற்றில் எது நிதியளிப்பு நடவடிக்கையிலிருந்து பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல எது இதுல வரும்னு கேட்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன் கேஷ் ஃப்ரம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கடன்கள் மற்றும் முன்பணங்களிலிருந்து பணங்கள் பெறப்பட்ட வட்டி. இந்த ஏவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனா இது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். ஏன்னா நம்ம கடன் கொடுத்துருக்கோம், கடனோ முன்பணமோ கொடுத்துருக்கோம், அதுக்கு வட்டி நம்ம பெற்றிருக்கோம். நம்ம கடனோ முன்பணமோ கொடுத்தா அது எதுல வரும், அது முதலீட்டு நடவடிக்கை, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல வரும். அப்ப இவன் கிடையாது. கன்வர்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஞாபகம் இருக்கா. நான் கடனீட்டு பத்திரமா வச்சிருக்கேன், ஒரு 10,000 ரூபாய் கடனீட்டு பத்திரமா வச்சிருக்கேன், அதை அப்படியே ஷேர் கேபிட்டலா பங்கா மாத்துறேன். ஸோ நான் வேல்யூவை மாத்தல, பேரை மட்டும் மாத்திக்கிறேன் என் பேலன்ஸ் ஷீட்ல. அப்போ அதுல கேஷ் ஃப்ளோ ஏதாவது நடந்திருக்கா, அதுல கேஷ் நடவடிக்கை, அதாவது பண நடவடிக்கை நடக்கல அதுல. ஸோ இவனும் கிடையாது. கேஷ் பேமெண்ட்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் பிரீமியம். காப்பீடு பிரீமியங்களுக்கான பண செலுத்துதல். இன்சூரன்ஸ் பிரீமியம் யார் யாருக்கு கட்டுவாங்க, எல்லாருக்குமே கட்டுவாங்க. இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனியே நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் கட்டுவாங்க. ஒரு சில இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்ல சின்ன கம்பெனிஸ் அவங்கலாம் கட்ட மாட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றது ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ், இயக்க நடவடிக்கை அவங்களோடது. ஸோ இதுக்கு ஆன்சர் இல்லை. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டிபெஞ்சர். கடனீட்டு பத்திரங்களுக்கு நம்ம வட்டி செலுத்துறோம்னா கடனீட்டு பத்திரங்களை நம்ம கொடுத்துருக்கோம், அப்போ அது முதலீட்டு நடவடிக்கை, ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டிஸ். அப்போ அது கரெக்ட். இது ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்க. If the net profit earned during the year is 1 lakh and the amount of bills receivable in the beginning 20,000 and at the end வந்து 40,000 respectively, then cash flow from operating activities will be. ஒரு ஆண்டில் ஈட்டப்பட்ட நிகர லாபம் 1 லட்சம் மற்றும் ஆண்டின் தொடக்கத்தில் மற்றும் இறுதியில் பெறத்தக்க பில்ஸ் ரிசீவபிள்
தொகை முறையே 20,000 மற்றும் 40,000 எனில் இயக்க நடவடிக்கையிலிருந்து ஏற்படும் பணப்புழக்கம். அதாவது நெட் ப்ராஃபிட் என்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்திருக்கு. பில்ஸ் ரிசீவபிள், அதாவது நம்மளுக்கு வர வேண்டியதுன்னா எங்க இருக்கும்? நடப்பு சொத்துல இருக்கும், கரண்ட் அசெட்ல இருக்கும். இப்போ கரண்ட் அசெட் ஓப்பனிங்ல 20,000 இருந்துச்சு, க்ளோசிங்ல 40,000. அப்போ 20,000 கூடி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆனா என்ன பண்ணுவோம்? நடப்பு சொத்து அதிகரிச்சா என்ன பண்ணுவோம்? நெட் ப்ராஃபிட்ல இருந்து கழிச்சுப்போம். அப்போ 1 லட்சத்துல இருந்து 20,000 லெஸ் பண்ணா 80,000. இதுக்கான ஆன்சர் 80,000. அடுத்தது, கால்குலேட் அண்ட் ஸ்டேட் த நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்டர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பணப்புழக்க அறிக்கையின் கீழ் செயல்பாட்டின் தன்மையை கணக்கிட்டு குறிப்பிடவும். Acquired machinery for 5 lakh, paying 50% by check and executing a bond for the balance payable. இயந்திரத்தை 5 லட்சத்துக்கு வாங்கப்பட்டது, அதில் 50% செக் மூலம் செலுத்தப்பட்டது, மீதம் உள்ள தொகைக்கு பத்திரம் வழங்கப்பட்டது. இப்போ இதுல எவ்வளவு கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு முதல்ல அப்படின்னா 50%, அதாவது 2.5 லட்சம் மட்டும்தான் பணமா வாங்கியிருக்காங்க. பாக்கி இருக்கிற 2.5 லட்சம், அதாவது பாக்கி இருக்க 50% வந்து என்னவா கொடுத்திருக்காங்க? பாண்டா கொடுத்திருக்காங்க. பாண்டா கொடுத்து பொருளை வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்குறாங்க. இது என்ன மாதிரி முறை? பண்ற மாட்ட முறையில வந்துடும். இதுல கேஷ் ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா? இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் 2.5 லட்சத்துக்கு மட்டும்தான் கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ மிஷினரி வாங்குறது என்ன ஆக்டிவிட்டி? முதலீட்டு நடவடிக்கை, அதாவது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ். இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல எவ்வளவு பணம் வெளியில போயிருக்கு? பணம் வெளில போயிருக்கா, உள்ள வந்திருக்கா? வாங்கும் போது பணம் வெளியில போகும். அப்போ 2.5 லட்சம் பணம் வெளியில போயிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் அவுட்ஃப்ளோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி 2.5 லட்சம். ஓகேவா? அவ்வளவுதான் கைஸ். நீங்க நல்லா கொஸ்டின், அதாவது உங்க புக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னா அங்க இருக்கிற சாருங்கள்ட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்க முடிஞ்சா கேட்டுருங்க. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி சம்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாப்டர்ல இருந்து ஈஸியா எல்லா சம்ஸையுமே அட்டன் பண்ணலாம். இருக்கிறதுல ஈஸியான சாப்டர் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அதாவது பணப்புழக்க அறிக்கை தான். ஓகேவா? இதை நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.